அடைச்சேன். கேட்டை போட்டாங்களா? சார், இந்த மீதி இருக்கிற டைமில் பாண்டிய வரலாறு சொல்றேன் உன்னி, சொல்றேன். சோழ அரசன் உயிரோட இருந்தானா இல்ல செத்தானாங்கிற செய்தி கூட தெரியாத அளவுக்கு சோழர்களை பொளந்து கட்டினவன் தான் இந்த பாண்டியன். 1000 படத்துல வர மாதிரி அந்த சோழ அரசன் தப்பிச்சு போனானா இல்லைனா தடம் தெரியாத அளவுக்கு இந்த பாண்டியன் அழிச்சானாங்கிற குறிப்பு எதுவும் இல்லாம தான் முடிஞ்சது சோழ வரலாறு. இடைக்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த பிற்கால பாண்டியர்கள். இந்த பிற்கால பாண்டியர்கள் ஆட்சியில தான் பாண்டியர்கள் சோழர்களை பழி தீர்த்து கொண்டாங்க. நீங்கள் காண்பது காவியத் தலைவன். நான் சசிகுமார். சோழர்கள் ராஜ்யத்துல ராஜராஜ சோழன் பலப்படுத்தினான். அந்த சோழ தேசம் ராஜேந்திர சோழன் ஆட்சியில உச்சமா நின்னது. அதுக்கப்புறம் வந்தவங்களும் சோழ ராஜ்யத்தை நல்லாவே ஆட்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பாண்டிய தேசம் சோழ தேசத்துக்கிட்ட அடிமையா இருந்தது. 3ஆம் குலோத்துங்க சோழன்கிற ஒரு சோழன் பாண்டிய அரசர்களுக்கு கப்பம் செலுத்த சொல்லி பாண்டியர்களை அவமானப்படுத்தினான். சொந்த நாட்டிலேயே சோழர்களுக்கு அடிபணிஞ்சு பொம்மை அரசர்களாகவே இருந்தாங்க பாண்டியர்கள். என்னதான் வைகை ஆத்தை அணை கட்டி தடுத்தாலும் ஒரு அளவுக்கு தான். ஆத்துல வெள்ளம் வந்தா அணைய உடைச்சிரும். அப்படித்தான் வந்தான் பாண்டியன், குலசேகர பாண்டியன். கப்பம் செலுத்த முடியாதுன்னு மறுத்தான். 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் போர் நடந்தது. அப்போ குலோத்துங்க சோழன் குலசேகர பாண்டியனை அடிச்சான், போர்ல ஜெயிச்சான், மதுரை நகரை பிடிச்சான், சூறையாடினான். மதுரை நகரையே சூறையாடினான். குலசேகர பாண்டியன் இருந்த அந்த மதுரையில அவனுடைய கோட்டையிலேயே, அவனுடைய இடத்திலேயே, அவனுடைய சிம்மாசனத்திலேயே வீராபிஷேகம் செஞ்சுக்கிட்டான் இந்த சோழன். இது பாண்டிய அரசனுக்கு பெரிய அவமானமா இருந்தது. சோழர்கள் கிட்ட தாங்கள் பட்ட அவமானத்தை எப்படியாவது பழி தீர்த்துக்கணும்னு அந்த குலசேகர பாண்டியனும் அவனுடைய தம்பியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வன்மமும் பாண்டியர்கள் பட்ட அவமானமும் அவங்களோட நெஞ்சில தீயா எரிஞ்சது. குலசேகர பாண்டியனுக்கு அப்புறம் வந்த அவனுடைய தம்பி மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி பொறுப்பேற்றான். குலசேகர பாண்டியனான அவன் அண்ணன் பட்ட அவமானமும் பாண்டியர்கள் பட்ட அவமானத்தையும் அவன் துடைக்க நினைச்சான். ஆட்சிக்கு வந்த முதல் வேலையா சோழர்கள் கிட்ட கப்பம் செலுத்துறத நிறுத்தினான். குலோத்துங்க சோழன், எந்த சோழன் தன்னோட அண்ணனை அவமானப்படுத்தினானோ, பாண்டியர்களை அவமானப்படுத்தினானோ, அதே சோழனை அவனுடைய இடத்துல அடிச்சான். அவனை மாதிரியே தஞ்சாவூருக்கு போனான். அவனுடைய கோட்டையில அவனுடைய சிம்மாசனத்திலேயே தனக்கு வீராபிஷேகம் செஞ்சுக்கிட்டான் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். சோழ தேசத்தையே சுக்குநூறாக்குனான். அதுக்கப்புறம் எப்படி பாண்டியர்கள் 300 வருஷமா சோழர்களுக்கு கப்பம் செலுத்தி அடிமையா இருந்தாங்களோ, அதுபோல இப்போ சோழர்கள் பாண்டியர்கள் கிட்ட அடிமையாக வச்சான் இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் அவனுடைய மகனான 3ஆம் ராஜராஜனும் பாண்டியர்களுக்கு அடிமையா இருந்தான். அவன் கப்பம் செலுத்த முடியாதுன்னு சொல்ல அவனையும் பாண்டியன் அடிச்சான். அதுக்கப்புறம் வந்தான் 3ஆம் ராஜேந்திர சோழன். இவன் தனியா வரல. இவன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனை அடிக்கிறதுக்காகவே கோசல ராஜ்யத்தை துணைக்கு கூட்டிட்டு வந்தான். முதல் போர்ல பாண்டியன் கோசலர்களும் சோழர்களும் சேர்ந்து வந்த அந்த படைக்கிட்ட தோத்தான். ஆனா ஒரு வாட்டி தவறுன குறி 2வது வாட்டி தவறல. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த வாட்டி முதல்ல கோசலர்களை அழிச்சான். அப்புறம்தான் சோழர்களுடைய கதையை முடிச்சான். தஞ்சாவூர் பழையறை வரைக்கும் போய் சோழர்களை அடிச்சான். அதுல தப்பிச்சு போன அந்த சோழ அரசன் கடைசியில என்ன ஆனானுங்கிற குறிப்பு கூட நம்மக்கிட்ட இல்லை. அந்த சோழ அரசன் படத்துல காமிச்ச மாதிரி எங்கேயோ தப்பித்து போயிட்டானா, இல்லைனா தடமே தெரியாத அளவுக்கு இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வெறிகொண்டு சோழர்களை தடம் தெரியாம அழிச்சானாங்கிற குறிப்பே வரலாறுல இல்லாம போச்சு. சோழர்கள் முடிவு பெற்றாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு தென்காசி பாண்டியர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம்
பாண்டியர்களும் முடிவுக்கு வந்தாங்க. எப்படியோ சோழர்களை பாண்டியர்கள் தங்களோட பழி தீர்த்து கொண்டாங்க. சோழர்களுக்கு முன்பு ஆட்சி செய்தவர்களும் இந்த பாண்டியர்கள் தான். சோழர்களுக்கு அப்புறம் ஆட்சி செய்தவர்களும் இந்த பாண்டியர்கள் தான். சோழர்களுக்கு முற்றுப்புள்ளி வைச்சதும் இந்த பாண்டியர்கள் தான். உலகத்திலேயே அதிக காலம் ஆட்சி செஞ்சவங்களும் இந்த பாண்டியர்கள் தான். ஆமாம் சார், இந்த காயினை நம்ம எங்கே விற்க போகிறோம், எங்கே காசு வாங்க போகிறோம்? இந்த காயினை நம்ம காப்பாற்றி ஆகணும். நீ இதை அந்த கேங்கு கிட்ட போயிடக்கூடாது. இதை நம்ம தொல்லியல் துறை கிட்ட கொடுத்து இதை பாதுகாக்கணும். நம்ம பழமையை நம்ம பாதுகாக்கணும். உன்னி கிருஷ்ணன். வாழ்க வளமுடன். தமிழ் வாழ்க. போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவியத்தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.